முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சியில பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா எந்த பிரச்சனையும் அவரை அஃபெக்ட் பண்ணல. ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் வென்று விடலாம் என்று திமுக மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமையும்னு சொன்னார். அது கிட்டத்தட்ட ஒரு காமெடி மாதிரி ஆயிடுச்சு. அதிமுகவுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அவங்க என்டிஏ தான், என்டிஏல இருக்க கூட்டணி தான். கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி ரூல் அவுட் பண்ணவே கிடையாது. விஜய் திமுகவை கூர்மையோடு தாக்குகிற அந்த வேகத்துல 10% கூட அதிமுக பக்கம் காட்ட மாட்டார். ஏன்னா ஆட்சியில் இருக்கிற கட்சி தானே பத்தி நாங்க ஏன் பேசணும், அதுதான் தப்புங்கிற நான். இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் இஸ் தி லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. Literally there is no opposition. ஆனால் அதிமுகல சண்டை போட்டுட்டு திரும்ப வந்த பாஜக ஒரு பிரச்சனை. பாமக இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா பெரிய பிரச்சனை. பாமக கூட்டணியில இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னீங்களா, இல்ல பாமக யாத்த இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னீங்களா? அது முடிவு இல்லாதது. கடைசியில ஒரு நாள் கண்கள் பனித்தது, இதை இனித்ததுன்னு. ரெண்டு கட்சி தொண்டர்களுமே சந்தோஷமா இல்ல, நிர்வாகிகள் சந்தோஷமா இல்ல. அப்படிப்பட்ட பிஜேபியோடு நான் கூட்டணி அமைச்சிட்டேங்கிற அந்த தைரியத்தில் எடப்பாடி சொன்னால் அது பிரயோஜனப்படாது. அது அப்போசிஷன் ஸ்கேட்டர்டா இருக்கிறது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். எந்த சூழலையும் நான் தனியா தான் நிற்பேன்னு சொல்ற சீமான், இந்த இரண்டு பேரும் சரியில்லைன்னு சொல்லி கட்சி அமைச்ச விஜய். அப்ப இந்த இரண்டு பேர்ல ஒருத்தர் இந்த அணிக்கு வந்தால் அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம், இது ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் வழங்கும் தி டிபேட்ஸ் டயலாக் பவர்ட் பை ஆச்சி மசாலா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. 2026 யார் வெர்ஷன் ஆட்சி நடைபெற இருக்கு அப்படிங்கிற தலைப்புல இன்றைய விவாதத்தை நம்ம கட்டமைச்சிருக்கிறோம். இந்த விவாதத்துல மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் பங்கேற்றிருக்காங்க. அவங்களை ஒவ்வொருத்தங்களா வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போவோம். திருமிகு குபேந்திரன் அவர்கள் வணக்கம். திரு SP லட்சுமணன் வணக்கம். லட்சுமி சுப்பிரமணியன் வணக்கம். ஷபீர் அகமது வணக்கம். குபேந்திரன் சார், நான் உங்கள்கிட்ட இருந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்க சூழல்ல எலெக்ஷன் நடந்தா யாரு ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லிட்டு அதற்கு பிறகாக நம்ம 2026 இந்த 1 இயர் என்ன நடக்க போகுதுங்கிறத பேசலாம். இப்ப தேர்தல் நடந்தால் என்பதே அது சரியான கேள்வியை நான் பார்க்கல. ஆனா 2026 நடக்க போற தேர்தல் என்பது யதார்த்தம். அதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. சோ இப்ப தேர்தல் நடந்தா யார் ஜெயிப்பாங்க, 2026 யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. 2026 தான் நம்ம போனோம். சோ 2026 யாருடைய ஆட்சி நடக்க போகிறது? திமுக ஆட்சி தொடர போகிறதா அல்லது அதிமுக கைப்பற்ற போகிறதா? இது ரெண்டு தான் இடைப்பட்ட வாதம். இது ரெண்டு தான், மற்ற எதுவுமே நம்ம சேர்த்திக்க முடியாது. 4 முனை போட்டி, 4 முனை போட்டி, 4 முனை போட்டி இருக்கலாம். விஜய் தலைமையில் ஒரு அணி இருக்கலாம், சீமான் தலைமையில் ஒரு அணி இருக்கலாம். இருந்தாலும் திமுக தலைமையிலான ஒரு அணி, அதிமுக தலைமையிலான ஒரு அணி, இந்த 2 அணி தான் பிரதானமாக இருக்கும். அப்போ இயற்கையாக திமுக அணி ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற கூட்டணி எந்த சச்சரவும் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் முரண்டு பிடிச்சு கம்யூனிஸ்ட் கடுமை விமர்சனம் செய்து அப்படி இருந்தா கூட கம்யூனிஸ்ட் வெளியே போக வாய்ப்பில்லை. அதை விட கடுமையான விமர்சனத்துக்குள் சிக்கி இல்ல விஜய் பக்கம் தான் போக போகுது விடுதலை சிறுத்தை அப்படிலாம் சொல்லப்பட்ட கட்சியும் வெளியே போக வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ இந்த 2 கட்சிகள் தான் அதிகமாக விமர்சிக்கப்பட்டு திமுக கூட்டணியும். ஏன்னா அவங்க இந்த ட்ரேட் யூனியனுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி செய்த போராட்டங்கள், அதன் பிழைவாக நடந்த பேச்சுக்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் காங்கிரஸ் திமுக விட்டு போக போறதில்லை, வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. சோ மற்ற கட்சிகளும் இப்ப இன்டாக்டா இருக்கு. சோ திமுக இயற்கையாக ஒரு கூட்டணி பலமாக இருப்பது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. அது உண்மையும் கூட. ஆனால் அதிமுக கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. திமுக நிர்வாகத்தில் பல முறைகேடுகள் இருக்கு, ஊழல்கள் இருக்கு. இதை வைத்து ஆட்சியை பிடிப்பதற்கு அதிமுக ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்க வேண்டும். இப்ப பாஜக ஆல்ரெடி வந்துருச்சு. பாமக இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த பாமக நிலைமை இப்ப 2 நாட்களாக நம்ம பாக்குறோம். ரொம்ப பாமக கூட்டணியில இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னீங்களா, இல்ல பாமக யாத்த இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னீங்களா? பாமக யார் வச்சிருக்கான்றது விவாதம் பெருசு. அது முடிவு இல்லாதது. கடைசியில ஒரு நாள் கண்கள் பனித்தது, இதை இனித்ததுன்னு கூட வாய்ப்பு இருக்கு.
அன்றைக்கி கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நம்ம வந்து அப்பா மகன் சண்டைலாம் என்னங்க இன்றைக்கி நடக்கிறது அன்றைக்கி தலைகீழாக இருக்கும். ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாலும் ஆனால் வலிமையாக இருக்குமா? இந்த அப்பாவுக்கும் மகனும் மோதிக்கிட்ட அந்த சண்டை இருக்குல்ல, இதனால் வந்து தொண்டர்கள் எந்த பக்கம் போவார்கள் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இளம் வயது அந்த சமுதாயத்துக்காக இருக்கிற இளைஞர்கள் இந்த கட்சிக்கு ஏன் போக வேண்டும் என்ற ஒரு கேள்வி வரும். அப்பா பக்கம் போகிறதா மகன் பக்கம் போகிறதா? வேண்டாம், 2 பேரும் வேண்டாம். நம்ம திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், விஜய் அப்படி போயிடலாம். ஆனால் 40 வயதுக்கு மேல் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா இதுக்கு மேலே கொடியை மாற்றி கலரை மாற்றி ஜபர்தஸ்த் பண்ணி ரோட்டில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு எங்கேயே இருந்தலான்னு கூட இருக்கலாம். இதை விட முக்கியமான விஷயம், நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெளிப்படையாக பார்க்குற சண்டை நடக்குது. ஆனால் பாஜகவில் இதை விட பெரிய சண்டை நடக்குது. வெளியே யாரும் பேசலை, ஆனால் வெளியே தெரியல. அண்ணாமலை பாஜகவில் இருக்க போகிறாரா இல்லை தனி கட்சி தொடங்க போகிறாரா? பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா கூட்டணியில் இருந்து கொண்டு விமர்சிக்காதீர்கள் என்று சொன்ன பிறகு ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரனுக்கு எதிராக அண்ணாமலை டீம் இறங்கி வேலை செய்யுது. அண்ணாமலை இருந்தால்தான் பாஜக வந்து முழு மூச்சோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது, உயிர்ப்போடு இருக்கிறது. நயினார் தலைமையில் கட்சி வந்து தூங்கி கொண்டிருக்குன்னு ஒரு முன்னணி நாளிதழ் அரைப்பக்கத்துக்கு செய்தி வெளியிடுறாங்க. அப்புறம் சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எப்படி செயல்பட்டார், நயினார் நாகேந்திரன் ஒரு சிந்தூருக்காக நடத்துகிற இது வந்து யாத்திரை தெரில, மூவர்ண கொடி யாத்திரை தெரிலங்கிறாங்க. அப்போது அண்ணாமலை அவர்களை தலைவர்னு கூப்பிடுற இடத்துல நயினார் நாகேந்திரன் வச்சிருக்காங்க. அவங்க 2 பேத்துக்குள்ள எல்லாரும் 2 பேரும் ஒரே நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க, நல்ல உறவோட தான் இருக்கிறாங்க. நீங்க வந்து அது புது கட்சி லெவல்ல பேசுறீங்களே. அதான் பாமக பேசுகிற அளவுக்கு பாஜக பற்றி யாரும் பேசலை, உண்மைதான். இப்போ நீங்கள் நான் தொண்டனாக இருக்க தயார்னு சொன்னார்ல அண்ணாமலை, அந்த மாதிரி எங்கேயாவது இருந்திருக்காரா இந்த 2 மாதத்தில்? சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் பாட்டுக்கு தலைவர் அறிவிப்பதற்கு முன்பு சிவகிரி கொலையில் தொடர் உண்ணாவிரதம், இவர் அறிக்கை டெய்லி அறிக்கை விடுறார். இவர் தலைவராக இருக்கும்போது டெய்லி இந்த மாதிரி முன்னாள் தலைவராக அறிக்கை விட்டாங்களா? அப்போ என்ன கட்டுப்பாடு இருக்குது உங்களுக்கு? நயினார் தலைமையில் நான் தொண்டனாக இருக்க விருப்பப்படுகிறேன்னு சொன்ன அண்ணாமலை எப்படி இருக்கிறார்? ஸோ இதுதான் அதிமுகவுக்கு இருக்கிற பிரச்சனைகள். திமுகவில் பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த கூட்டணி ஏதோ ஒரு வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கட்டி அணைத்து அரவணைத்து செல்கிறார். ஆனால் அதிமுகவில் சண்டை போட்டுட்டு திரும்ப வந்த பாஜகவில் ஒரு பிரச்சனை, பாமக இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் பெரிய பிரச்சனை. இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக எப்படி திமுகவை அணுகப் போகிறது தேர்தலில்? இதுதான் பெரிய விவாதமாக இருக்க போகிறது. ஓகே, இந்த விவாதத்தில் என்னென்னா, நேற்று பார்த்தீங்கன்னா பாவம் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம், ஆலோசனை கூட்டம் நடக்குது. அது ஹைலைட்டே ஆகலை, அந்தளவுக்கு டிவி வந்து ஆக்கிரமிச்சிச்சு பாமக. ஆனால் அதில் ஒன்று சொல்லியிருக்கார், திமுக பயப்படக்கூடிய இல்லை திமுக வந்து நம்மை பார்த்து மிரளக்கூடிய அளவுக்கு மெகா கூட்டணி அமைக்கப் போகிறோம், கூட்டணி நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காருல. இதற்கு மேல் புதிய கட்சி வரப்போகுதுன்னு சொல்கிறார், பாஜக பாமக இல்லாமல். உண்மையிலே அது நடக்குமா? அது நடந்தால் தான் உண்மையிலே திமுக விசஸ் அதிமுக ரியல் ஃபைட். அப்போ தான் நம்ம கணிக்க முடியும். அதுக்கு 2026 ஜனவரி சூழல்ல அப்ப திமுக கூட்டணிக்கு ஈக்குவலான கூட்டணி பாஜக அதிமுக மட்டும் இருக்கக்கூடிய கூட்டணி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இருக்கு இல்லை, இந்த கூட்டணியை வலிமையாக கூட மாறலாம். ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, சிக்கல்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இந்த கூட்டணி வலிமையாக இருக்கு, அதனால வந்து ஜெயிச்சிருந்தா சொல்லலை. நீங்கள் அதிமுகவில் தேர்தல் சந்திக்கும் போது 2021 ஓட்டுக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை விட குறைவாக கொடுத்தான் திமுக. இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் வென்று விடலாம் என்று திமுக மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி வலிமை, ஓட்டுக்கு பணம், ஆனால் இதெல்லாம் கை கொடுப்பா தெரியாது, அதனால சொல்ல வரேன். ஆனால் அதுக்கு இணையாக அதிமுக நிச்சயமாக தங்களுடைய கூட்டணி மாற்றுவதற்கு எடப்பாடி முயற்சித்து வருகிறார். ஓகே, புதிய கட்சிகள் வரும்னு சொல்றாரு. அது எந்த கட்சி வருமா வராதா அன்னைக்கு தான் அது நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஓகே, அடுத்த ரவுண்டில் பேசலாம் சார். திருமிகு எஸ்பி லட்சுமணன், அசம்பிளியில் பேசக்கூடிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிச்சிட்டு இதெல்லாம் இந்த ஆட்சியில் நடக்கிறது, இதெல்லாம் சாம்பிள் தான், இது வெர்ஷன் 1 தான் நடக்குது, 2026 ஸ்டாலின் 2.0 வெர்ஷன் தான் நடக்க போகுது, அப்போ இன்னும் நிறைய விஷயங்களை நான் செய்ய போகிறேன்னு சொல்கிறார். உடனடியாக அதிமுக ரியாக்ட் பண்ணது 2026 அதிமுக வெர்ஷன் தான் ஆட்சி அமைக்கும்ட்டு. ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறத தாண்டி பரப்புரைகளில் பேசும்போது 200 தொகுதி 234 வெல்வோம் இப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ், இந்த நம்பர்ஸ்லாம் சொல்றதுங்கிறது எதை குறிக்குது? நலத்திட்டங்களை தாண்டி அவர் வச்சிருக்கிற அசைக்க முடியாத அல்லது இன்னமும் களையாத கூட்டணியை நம்பிதான் தான் நான் சொல்லுவேன்.
ஏகபோகமா ஆட்சி பண்ண காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்பிச்சது அண்ணா அமைத்த அந்த கூட்டணி தான் முக்கியமான காரணமா அமைஞ்சது 67. அதன் பிறகு மாறி மாறி ஒரு தேர்தலையும் அந்த திராவிட கட்சியில விமர்சனத்துக்காகவும் அதை சொல்லுவாங்க. ஆனாலும் அதுக்காக வைக்கப்பட்டதும் இல்லை. ஒரு தேர்தல் நிரூபிச்சுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு திராவிட கட்சி வலுவான அணியை அமைத்து எத்தனையோ நல்ல திட்டங்கள் இருந்தாலும் நல்ல தலைவர்கள் இருந்தாலும் எம்ஜிஆர் உட்பட அவருக்கும் கூட்டணி தேவைங்கிற அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு தேர்தலையுமே ஒரு சில வெக்கங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு சில கொள்கை சமரசம் பண்ணிக்கிட்டு கூட கூட்டணிகள் அமைஞ்சிருக்கு. அப்படி கூட்டணி பலமா அமைஞ்சிட்டா எவ்வளவு பெரிய விமர்சனத்தையும் கூட மக்கள் மறக்க தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் என் நினைவுக்கு உடனடியா வர்றது 98 நாடாளுமன்ற தேர்தல் தான். 96 ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு சென்று வந்த ஜெயலலிதா தலைமையில் அதுநாள் வரை ஜெயலலிதாவை மிக கடுமையாக விமர்சித்து வந்த டாக்டர் ராமதாஸ், வைகோ, சுப்பிரமணிய சாமி உட்பட அத்தனை பேரும் அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு கூட்டணி அமைச்சது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. 30-40ங்கிறது அன்றைய தேதிக்கு ஜெயலலிதாவுடைய இமேஜுக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றி. ஸோ தேர்தல் கூட்டணிங்கிறது என்னதான் நீங்க கொள்கை வச்சிருந்தாலும், என்னதான் ஆட்சியில் இருந்த அந்த 5 ஆண்டுகள்லாம் நல்ல திட்டங்கள் அமல்படுத்தினாலும் கூட்டணி அவசியம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத போச்சு. 1996-2001 கலைஞர் அமைச்ச ஆட்சியில பல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாரு. நமக்கு நாமே, உழவர் சந்தைன்னு இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. ஊரக பகுதிகள் கிட்டத்தட்ட அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் மறுமலர்ச்சி அடைஞ்சதே அந்த 96-2001 தான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட கலைஞரையை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. ஏன்னா இந்த ஜெயலலிதா ஒரு பலமான அணியை அமைச்சு ஆட்சிக்கு வந்தோம். ஸோ கூட்டணி அவசியம் அப்படிங்கிற போதுதான் இந்த 2.0 அப்படின்னு 2.0 அப்படிங்கிற வார்த்தையை ஸ்டாலின் கொஞ்சம் ஒரு உற்சாகமாகவும் ஒரு வகையில கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு மிடுக்கோடு சொல்றாருன்னா கூட்டணி தான் காரணம்னு நான் சொல்லுவேன். இது வரைக்கும் கலையிலைங்கிறது ஒண்ணு. அதை கொஞ்சமாவது அசைச்சு பார்த்து இது உங்க கனவாதான் முடியும் அப்படின்னு எடப்பாடி சொல்றத நிரூபிச்சு காட்டணும்னா என்னன்னா அந்த வார்த்தையை ஒரு அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதற்கு பிறகு அதுக்கு தான் நான் வரேன். அப்போ அதை செயல் வடிவத்துல காட்டணும், நடைமுறைகள்ல அதை பிரதிபலிக்கணும். வெறும் வார்த்தையோடய நின்றுகிட்டு இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி உடைக்கக்கூடாத சூழல்ல அந்த கூட்டணியை உடைச்சிட்டு வெளியில போயிட்டு அவர் சொன்ன வார்த்தை அதிமுக தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமையும்னு சொன்னார். அது கிட்டத்தட்ட ஒரு காமெடி மாதிரி ஆயிடுச்சு. கெஞ்சாத குறையா கூப்பிட்டு தேமுதிக மட்டும்தான் அந்த அணிக்கு சேர்க்க முடிஞ்சது நாடாளுமன்ற தேர்தலில். பாட்டாளி மக்கள் கட்சியை கூட தக்க வைக்க முடியல. அப்போ இன்னைக்கு அதே சூழல் தான் இருக்கு. இன்னைக்கு தான் நீங்க சொன்ன மாதிரி பிஜேபியை சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னா எந்த சூழல்ல எப்படி நடந்துச்சு? 2 கட்சி தொண்டர்களுமே சந்தோஷமா இல்லை, நிர்வாகிகள் சந்தோஷமா இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை மௌனம். நயினா நாகேந்திரனுக்கு நான் எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்பேன், தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி அமையணும், செருப்பு கோட்டையில காவி கொடி இதெல்லாம் சொன்ன அண்ணாமலை எங்கேயாவது ஆக்டிவா அரசியல் பண்றாரு? அங்கெங்க அறிக்கை விடுறாரு. இவர் சொன்ன மாதிரி வார் ரூம் வச்சுக்கிட்டு நயினா நாகேந்திரன் காலையே பிடிச்சு இழுக்கிறீங்க. அப்படிப்பட்ட பிஜேபியோடு நான் கூட்டணி அமைச்சிட்டேங்கிற அந்த தைரியத்தில் எடப்பாடி சொன்னால் அது பிரயோஜனப்படாது. சரி, அடுத்து வாக்கு வங்கியை நிரூபித்து இந்த அணிக்கு வர வாய்ப்புள்ளது 2 கட்சிகள் தான். ஒன்று பாமக, இன்னொன்று தேமுதிக. பாமக என்ன கதியில் இன்னைக்கு இருக்கு? அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கே சங்கடமா இருக்கு. ஏன்னா 1000 விமர்சனம் இருந்தாலும் இந்த சமூக நீதிங்கிற வார்த்தைக்கு முடிஞ்ச வரைக்கும் போராடினவர் ராமதாஸ். அப்படிப்பட்டவர் கட்டி காத்த ஒரு கட்சி இன்னைக்கு என்ன கதியில் இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. யாரோட சமூக நீதி போராட இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு வாக்கு வங்கியை நிரூபிச்ச ஒரு கட்சி அப்படியே வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில் அதிமுக அன்னைக்கு வர வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கும் அந்த பலன் கிடைக்குமா? ஒரிஜினாலிட்டியோட அந்த வாக்கு வங்கி அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? அப்பா பையன் சண்டை எந்த அளவில் போய் முடியும், அல்லது எவ்வளவு சீக்கிரம் அது முடிவுக்கு வரும், அதுக்கப்புறம் தொண்டர்களை சரிப்படுத்த முடியுங்கிறது ஒண்ணு. மீதம் இருக்கிற தேமுதிகவோட உறவு சரியா இல்லை. அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக 2 பேரும் கொஞ்சம் நாகரிகமான வார்த்தைகள்ல சண்டை போட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் சரியாகி கொடுத்தா ஒரு இம்பாக்ட் இருக்கும், கொடுக்கலன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் கடுமையா இம்பாக்ட். வேற எந்த கட்சி வரும்னு எடப்பாடி நினைக்கிறார்? அப்போ இன்னைக்கு இருக்கிற முன்னாள் அமைச்சர் விஜய் அவர்களே இணையலாம் அப்படின்னு இப்போ இல்ல, அதுதான் சொன்னேன். அடுத்து இருக்கிறலாம் அதெல்லாம் ஒரு யூகங்கள் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் விஜய் அதனால வச்சதுன்னா அதுக்கு என்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு ஒரு தனி கதை தனியாவே பேசிட்டு போகணும். வாய்ப்புள்ள கட்சிகள்ல இவ்வளவு பலவீனங்கள் இருக்கிறதுனாலதான் ஸ்டாலின் உற்சாகமா சொல்றார். எடப்பாடி சொல்றதை பலராலும் நம்ப முடியல. அப்போ எந்த சூழலையும் நான் தனியா தான் நிற்பேன்னு சொல்ற சீமான், இந்த 2 பேரும் சரியில்லைன்னு சொல்லி கட்சி அமைச்ச விஜய், இந்த 2 பேருமே ஒருத்தர் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்தவர், இன்னொருத்தர் அவர் மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவருக்கு இருக்கிற அந்த சினிமா கவர்ச்சி, அவருடைய வயது, மற்ற கட்சிகளிடம் இருக்கிற பலவீனங்கள், இதையெல்லாம் மனசுல வச்சு பார்த்தா குறைஞ்சபட்சம் 8-10% ஓட்டு விஜய் வாங்கிடுவார் அப்படின்னு அரசியலை கவனிக்கிறவங்க தங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட அந்த வார்த்தையை சொல்ல தயங்குறது இல்லை. அப்ப இந்த 2 பேர்ல ஒருத்தர் இந்த அணிக்கு வந்தால் கவனிக்க தகுந்த அணியா அது மாறும். அப்பதான் யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற இல்லாம விஜய் அவர்களோ சீமான் இல்ல அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. வந்து முழு பலன் கிடைக்குமான்னு சந்தேகம் இருக்குன்னு நான் சொன்னேன். எவ்வளவு சீக்கிரம் அப்பா மகனுக்கு இடையில சண்டை தீர்ந்து
ஒரு சமாதானம் ஆகுதோ அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் நல்லதல்ல, அந்த கட்சி எந்த அணியோடு சேருகிறதோ அந்த அணிக்கும் நல்லது. இல்லாட்டி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அந்த வன்னியர் சமுதாய மக்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்பா பையன் சண்டையை மட்டுமே பேசிட்டு இருக்கோமே. நான் என்ன ஒரு பார்வை பார்க்கிறேன், வன்னியர்களுக்கே ஒரு ஒரு உணர்வு வந்து அவர்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது நல்லதில்லை. ஒரு வகையில தமிழ்நாட்டுக்கும் அது நல்லதில்லை. ஏன்னா வேற எங்கேயாவது போய் கலைஞ்சு போயிடுச்சுன்னா எது பயமுறுத்தல, ஓரளவுக்கு கட்டுக்கோப்பா வச்சு சில சிந்தனைகளை ஊட்டிட்டு இருக்கிற ஒரு கட்சியை நீங்க இப்படி கெடுத்தீங்கன்னா உங்கள் சமுதாயத்து மக்களே அந்த குடும்பத்தை கைவிடவும் வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு ஆபத்துகளை எல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் இந்த அணிக்கு வந்து அப்புறம் நாங்க ஒரு வலுவான அணின்னு எடப்பாடி சொல்றதுக்கு முன்னாடி எவ்வளவோ நடக்க வேண்டியிருக்கு. அதை சொன்னேன். ஆக அந்த மீதம் இருக்கிற 2 பேருக்கெல்லாம் யூகம் கலந்த அந்த 2 பேர் விஜய் சீமான் எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் அதை வேற மாதிரி ஒரு லைன்ல போயிட்டு இருக்காரு. விஜய் திமுகவை கூர்மையோடு தாக்குகிற அந்த வேகத்துல 10% கூட அதிமுக பக்கம் காட்ட மாட்டார். ஏன்னா ஆட்சியில் இருக்கிற கட்சி தானே பத்தி நாங்க ஏன் பேசணும், அதுதான் தப்புங்கிற நான். இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை. நீங்க 2 பேரும் சரியில்லைன்னு தான் வர்றீங்க. முதலமைச்சர் வேட்பாளர் நான் என்னுடைய இலக்கு நாடாளுமன்ற தேர்தலை அவர் புறக்கணிச்ச போது, அல்லது புறக்கணிக்கிற வார்த்தை வராம எங்களுடைய இலக்கு சட்டமன்ற தேர்தல் சொன்னபோது என்ன சொன்னார், நான் ஒரு ஆட்சி அமைப்பேன். முதல் மாநாட்டில் என்ன சொன்னாரு, நாம ஆட்சி அமைப்போம், தனியாவே ஆட்சி அமைப்போம், ஆனாலும் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நாம ஆட்சியில பங்கு கொடுப்போம். அப்ப முதலமைச்சர் அவர் தான். அப்ப யாரெல்லாம் முதல்வர் வேட்பாளருக்கு சாத்தியம் இருக்கோ, நீங்க ஸ்டாலினுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும், எடப்பாடிக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லல, அவரும் ஒரு கண்டெண்டர் தான். அப்போ ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் இந்த 3 பேரையும் சமமா விஜய் விமர்சிக்கலைன்னா அவர் மக்களையும் ஏமாற்றுகிறார், தன்னை நம்பி வந்திருக்கிற ரசிகர்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றுகிறார் தான் நான் சொல்லுவேன். அவரிடம் நேர்மை இல்லை. அதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை. நீங்க அதிமுக கூட போகக்கூடாதுன்னு நான் சொல்லல, போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் விஜயினுடைய அந்த பிம்பம் உடைஞ்சு போயிடும் நான் சொல்றேன். 10 பேர் இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட தயாரா இருக்கிறான்னா 2 கட்சிகளில், அதாவது ஏதேனும் ஒரு கட்சியோட ஒரு கூட்டணி சேர்ந்தார்னா அந்த 10 8 7 6 குறையும். அதுக்கு நேரம் அவருக்கே போட்டு போயிடும். நான் உங்க கட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க சொல்றதுக்காக எடப்பாடிக்கு போடணும், நீங்க சொல்றதுக்காக உங்க அண்ணன் சீமானுக்கு போடணும். இல்ல புதுசா வரக்கூடிய ஒரு லீடருக்கு இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்களை அகற்றணும்னா நான் காம்ப்ரமைஸ்க்கு போவேன், இப்போ தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அதற்காக நான் சில விஷயங்கள் செய்வேன் அப்படிங்கிற. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, விஜய் அதிமுக அணியோடு சேர்ந்தால் மிக நிச்சயமாக திமுகவுக்கு அது ஒரு திரட்டு தான். நான் மறுக்கவே இல்லை, ஆட்சியை பிடிச்சா கூட நான் சந்தேகப்பட மாட்டேன். ஆனால் விஜய் என்கிற பிம்பம் என்ன ஆகும்னு நான் சொல்றேன். அந்த நேரத்தில் தற்காலிக வெற்றி கிடைக்கும். 2 பேர் திருடனுங்கன்னு சொல்லி விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சார். அதுல ஒரு திருடனை போய் சேர்ந்தார். தன் வாழ்க்கையில அடைய முடியாத அல்லது அவ்வளவு சீக்கிரத்தில் அடைய முடியாத ஒரு உயரத்தை அமைச்சர் அந்தஸ்துல எதிர்கட்சி தலைவருக்கும் போனார். அவருடைய வீழ்ச்சி அங்கேதான் தொடங்குச்சு. அவருடைய உடல்நிலை அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம், பட் பொலிட்டிக்கலா அவருடைய வீழ்ச்சி அங்கேதான் தொடங்குச்சு. நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இதுக்கு விஜய் தயாரா? அப்ப அது வெளிப்படையா சொல்லுங்க. நேர்மை நேர்மை நேர்மைன்னு சொல்றாரு. அவருக்கு கொடுத்த Y+ பாதுகாப்பு எப்படி கொடுத்தீங்க? ஏதாவது ஒரு வரி சொல்லியிருக்கிறாரா? லெட்டர் எங்க கொடுத்தீங்க? யார் பரிசீலிச்சா? உங்களுக்கு என்ன திரட்டு வந்துச்சு? யாரை போய் பார்த்தீங்க? சொல்லணும்ல. சரி, இங்க இருக்கிற திமுக அகற்றணும், பிஜேபி எந்த அளவுக்கு விமர்சிக்கிறார்? இல்ல, நான் இப்பவும் சொல்றேன், எந்த முடிவையும் எடுக்கிற உரிமை விஜய்க்கு இருக்கு. பாஜக சொன்னதற்கு பிறகும் விமர்சிக்கலைங்கிற ஒரு பாயிண்ட்க்கு வரீங்களா? இல்ல, நீங்க கொள்கை எதிரின்னு சொல்றீங்க. அதிமுக நீங்க அப்படியே மைல்டா வச்சிருக்கீங்கன்னா கடைசி நேரத்துல போய் சேர்ந்தீங்கன்னா உங்களை எப்படி மக்கள் நம்புவாங்க? வளருகிற கட்சிக்கு, புதிய கட்சிக்கு அது நல்லதல்லன்னு சொல்றேன். தனியா நின்று தன்னுடைய ஒரு ஆதரவு எவ்வளவு இருக்கு, தனக்கு என்ன செல்வாக்கு அப்படின்னு நிரூபிச்சாருன்னா அவருக்கு இன்னும் வயசு இருக்கு. விஜய்க்கு இன்னொரு பொறுப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதை நான் அடுத்த ரவுண்ட்ல பேசுறேன். ஓகே, இப்ப இருக்க கூட்டணிகளை 2 பேரும் ரொம்ப அழகா, திமுக கூட்டணி எந்த அளவுக்கு வலிமையா இருக்கு, அதுல சில காம்ப்ரமைசஸ் இருந்தாலும் இருக்கிறாங்க, அதிமுக கூட்டணி இன்னும் எப்படியா மாற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அதிமுக தலைமையில ஒரு மெகா கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி நானும் அப்படியே நம்புகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட 2023 செப்டம்பர்லேருந்தே அப்படி ஒரு நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்குது. அதிமுக தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமையணும். ஏன்னா ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிற நிலையில் மக்கள் வந்து அந்த எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துருச்சு. ஆனால் ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடியவங்க யாரு, இவங்க வேண்டான்னு நம்ம முடிவு பண்ணுறோம். அதாவது திமுக தலைமையிலான ஆட்சி வேண்டான்னு முடிவு பண்ணால் எதிரில் வேற யார் இருக்காங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வருது. இப்போ அது வந்து அப்போசிஷன் ஸ்கேட்டர்டாக இருக்கிறது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். இப்போ அதிமுகவால் ஒரு மெகா கூட்டணி இதுவரைக்கும் அமைக்க முடியல. கடந்த 1.5 ஆண்டு காலமாக அதுக்கான ஒரு முயற்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அவங்க வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில கட்சிகள் ஆரம்பத்திலிருந்தே விசிகாவை அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் எடுக்கணுங்கிறதுக்கான முன்னெடுப்புகள் எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அது வந்து 2024 தேர்தலையும் நடக்காமல் போகிறது. இப்போ வரைக்கும் அது நடக்கல.
உள்ளுக்குள்ளே இருந்து விமர்சனங்கள் வைக்கிறத செய்கிறாரே திருமாவளவன் அவர்கள் செய்கிறாரு. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எல்லா நேரங்கள்லையும் சாம்சங் போராட்டமாக இருக்கட்டும், இல்ல இப்ப சமீபத்துல தொடர்ந்து அது மாதிரியான எல்லா எதிர்ப்புகளையுமே பதிவு செய்யறாங்க. ஆனால் அந்த கூட்டணியில முறிவுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கு கூட வந்து துரை வைகோ வந்து ராஜ்யசபா சீட்டு வைகோ அவர்களுக்கு கொடுக்காது, எங்களுக்கு அதிருப்தி அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனா நாங்க கூட்டணியில தான் நீடிக்கிறோம்ங்கிறத திரும்பவும் சொல்றாரு. அப்ப திமுக கூட்டணி இப்போதைக்கு உடையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்ப அதிருப்தி இருக்கு. மாத்தி வாக்கு போடணும், வாக்களிக்கணும் அப்படின்னா யாரு எதிரில் அப்படின்ற அந்த கொஸ்டின், இந்த கேள்விக்கான பதில் மக்கள் கிட்ட இது வரைக்குமே கிடைக்கல. அதற்கான பதிலை எல்லாம் வந்து அந்த பதில் வந்து சரியான ஒரு இடத்துல அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான உறுதியை வந்து அப்போசிஷன்ல இருக்கக்கூடியவங்க செஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்க வந்து எந்த விஷயத்திலையுமே அப்போசிஷனை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்துல அப்போசிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த அவங்களோட கிரிட்டிசிசம்ஸ் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு நரேட்டிவா பில்டப் ஆகாம போயிடுச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்ப சமீபத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கைகளும் அவருடைய பேச்சுக்களும் எல்லாம் ரொம்ப ரீசெண்டா இந்த கடந்த ஒன்றரை மாதத்துல தான், அதாவது அண்ணாமலை அவர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகுதான் அல்லது பாஜகவோடு கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகுதான் இந்த அண்ணாமலை அதுக்கு முன்னால வந்து அண்ணாமலை பேசிடுவாரு. அண்ணாமலை பேசுறது எடுபட்டுச்சு மக்கள் மத்தியில. அவங்க வந்து அதை ஒரு சோசியல் மீடியால ஆகட்டும் இல்ல வெளியில ஆகட்டும், பிஜேபி அவருக்கு வந்து ஒரு பிஆர் டீம் வச்சிருந்தாரு, ஒரு வார் ரூம் வச்சிருந்தாரு. அது போக வந்து நிறைய சோசியல் மீடியால அவருக்கான ப்ரொமோஷன்ஸ் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அது எல்லாத்தையும் தாண்டி அவர் அந்த நரேட்டிவை வந்து அவர் பக்கமே அதை வந்து திருப்பிக்கிட்டாரு. அந்த வெளிச்சம் இடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருந்ததுல அதை மிஸ் பண்ணிட்டாரு இவர். அவர் அதான் அதாவது அவர் பக்கம் திருப்பிக்கிட்டாரு. அதிமுகவில இருந்து அவருக்கு அதிமுக அதை செய்யல. அதை வந்து இப்போ சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா விஷயங்கள்லயுமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி செக்ஷுவல் அபியூஸ் கேஸ்ல யார் அந்த சார்னு அவங்க கொண்டு வந்த அந்த வாக்கியம் வந்து அது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பெரிய அளவுல எடுபட்டிருக்கு. அது மக்கள் மத்தியில போயும் சேர்ந்திருக்கு. இது மாதிரியான ஒவ்வொரு இஷ்யூலையும் அவங்க வந்து ஒரு நரேட்டிவை பில்டப் பண்ணணும். ஆனா அதை வந்து பெரிய அளவுல கொண்டு போறது வந்து அதிமுக செய்யறது கிடையாது. நீங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால். அதிமுகவுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அவங்க வந்து பாஜகவோட கூட்டணி அப்படின்னா அவங்க என்டிஏல இருக்க கூட்டணி தான். இப்ப வரைக்கும் அவர் தலைமையில தான் ஆட்சி அப்படின்னா கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி ரூல் அவுட் பண்ணவே கிடையாது. அடுத்தது அவர் வந்து இன்னும் அதிகமான கட்சிகள் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. விஜய் வந்தால் கூட நாங்க சேர்த்துக்குவோம் அப்படின்றதுதான் அவங்களுடைய எண்ணம். அதற்கான அழைப்புகளுமே கொடுக்கப்பட்டது. விஜய் அங்க சேர்ந்தா கட்டாயம் அதிமுக கூட்டணி பெரிய அளவுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா இது வந்து எல்லாமே முன்னுக்கு பின் முரணான, அதாவது முரண்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒன்னா சேர்ந்திருக்க மாதிரியான ஒண்ணுதான் இருக்கும், ஒரு விஷயமா தான் இருக்கும். அதை வந்து விஜய் அவர்கள் முதல் கட்டமாக அதை அவர் ஏத்துக்கிறாரான்னு தெரியல. அதிமுகவும் அவரை வந்து கூட்டணியில வச்சுக்கணும்னு உறுதியா முடிவு பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிஜேபியோட கூட்டணியில இருக்கிறதுனால தேமுதிக, அதிமுக, பாஜக, எனக்கு தேமுதிகவுக்கு வந்து பெரிய ஓட் பர்சன்டேஜ் இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு சில பாக்கெட்ஸ்ல நல்ல ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. சில இடங்கள்ல அவங்களுக்கு இன்னுமே கட்சி கட்டமைப்பு இருக்கு. அவங்க வந்து பெரும்பாலான தொகுதிகளில் அவங்களால வாக்குகள் வாங்க முடியும். ஆனால் டவுன் சவுத்தில் அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வாக்குகள் கிடையாது. ஆனால் தேமுதிகவுக்கு அதிமுக கொடுத்த அந்த வாக்குறுதியை அவங்க வந்து கட்டாயம் வந்து அவங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பிரேமலதா திரும்ப திரும்ப வந்து வெளியில வந்து சொல்றாங்க எங்களுக்கு உறுதி செய்யப்பட்டது, ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க தரப்புல இருந்து எதுவுமே சொல்லலை. அது உறுதி பண்ணலை அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் வந்து வெளியில போயிட்டாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு அந்த மெகா கூட்டணி அப்படின்றது அந்த கேள்விக்குறி நான் சொன்னல 2023 இருந்துச்சு, அதே கேள்விக்குறி இருந்துட்டே இருக்கு. ஓகே, ஷபீர் அஹ்மத், இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி குறித்து 3 பேரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதி ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு நான் நினச்சேன், அது நேச்சுரல் அலையன்ஸு, ஆனால் பாஜக கூட்டணிக்கு தான் போகணுன்ட்டு என்னுடைய மகனும் மருமகளும் காலை பிடித்து கெஞ்சினார்கள்னு பொதுவெளியிலெல்லாம் பேசி அதனாலேயே நம்ம ஃபெயிலியர் ஆனோம், அவருக்கு ஆளுமை திறன் இல்லை, இப்படிலாம் பேசி அந்த பாமக இந்த கூட்டணிக்குள்ளே வந்து
தேமுதிகவும் கூட்டணிக்கு வந்தா திமுக கூட்டணியை ஈக்குவலா இருக்கக்கூடிய கூட்டணியா இருக்குமா? அந்த சந்தேகங்கள்லாம் எப்படி? அதுக்கு முன்னாடி யாருடைய வெர்ஷன் ஆட்சி அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டாலின் இஸ் தி லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கு. லிட்ரலி தெர் இஸ் நோ ஆப்போசிஷன். உங்களுக்கு கலைஞர் இருக்கும்போது 2006-11 அவர் வந்து நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி அப்படின்ற ஒரு நிலையில் தான் அவருடைய ஆட்சி என்பது இருந்துச்சு. கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் குடைச்சல் கொடுத்து, காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் விமர்சனம் பண்ணாங்க, பாமக விமர்சனம் பண்ணிச்சு, எல்லா கட்சிகளும் வந்து தொடர்ச்சியான விமர்சனம். நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சியில் பல பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் எந்த பிரச்சனையும் அவரை அஃபெக்ட் பண்ணல. அவருடைய இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவருடைய ஆட்சி போயே தீர வேண்டும் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் வந்து உருவாகலை. நீங்கள் அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகள் இருந்துச்சு. அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அந்த 4 வருடங்களில் அந்த கடைசி ஒரு வருஷத்தில் இபிஎஸ் உடைய ஆட்சி போயே தீர வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை அப்படின்றது மக்கள் மத்தியிலேயே தானா உருவாயிருச்சு. அந்த மாதிரி ஒரு மனநிலை அப்படின்றது இன்னும் உருவாகலை. ஆன்டி இன்கம்பன்சி அந்த அளவுக்கு வரலைங்க. ஆனால் அது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் இந்த கவர்மெண்ட் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, இந்த ஆட்சியை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து எதிர்கட்சியான அதிமுக நிறுத்தவில்லை அப்படின்றது தான் வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்க ஒரு சாம்சங் போராட்டத்தில் தான் சிபிஎம் விமர்சனம் பண்ணாங்க, மற்ற விஷயங்கள்ல பண்றாங்க. பட் பெரிய அளவுக்கு அது ஒரு பேச்சு பொருளாவோ, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரைசிஸா மாறல. நீங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவங்க வந்து பிரச்சனைகளை டீல் பண்ணியிருக்காங்களே, பிரச்சனையை டீல் பண்ணிட்டு அந்த பிரச்சனையை அப்படியே தள்ளி வச்சிருக்காங்க, ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு கிரைசிஸா அது மாறல. நீங்க 2010-11 அந்த ஆட்சி காலத்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2G எவ்வளவு பெரிய கிரைசிஸ். 2Gன்ற கிரைசிஸை வந்து இவங்க எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியல. ஆனால் இப்ப பாருங்க, உங்களுக்கு இவங்களால வந்து ஒரு டாஸ்மாக் ஸ்கேம் கூட வந்து ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு சூழல் என்பது இருக்கு. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து திமுகவுக்கு அமைந்திருக்கிறது, நேச்சுரலாவே அமைந்திருக்கிறது. ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி மாதிரி மாறி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு மோடி ஃபேக்டர். உங்களுக்கு மோடி ஃபேக்டர் பிஜேபி அப்படின்றது வந்து ஒரு பெரிய பைண்டிங் ஃபோர்ஸா மாறி இருக்கு இந்த ஆப்போசிஷன். நீங்க ஏன் வந்து எதிர்கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் யாருமே வெளியே போல, எதிர்கட்சிகள் ஒரு மெகா அலையன்ஸை வந்து பில்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஆனால் இந்த கட்சிகள்லாம் வந்து திமுக கிட்ட இருந்து பிரிஞ்சு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய கன்சிடரேஷன்ஸ் அப்படின்றது வந்து பெரிய மேட்டரா இல்லை. ஆனா நாம வந்து பிரிஞ்சு போயிட்டோம்னா பிஜேபி உள்ள வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அது ஒரு மிகப்பெரிய பைண்டிங் ஃபேக்டராக மாறி இருக்கு. ஓகே, அதனாலதான் எஸ்பிஎல் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து கூட்டணி பலம் அப்படின்ற இடத்துல இருந்து அவர் பேசுறாரு. அவர் ஒரு இந்தியா கூட்டணியில இருக்காரு. இந்தியா கூட்டணியில ஒரு மிக முக்கியமான பங்கை ஆற்றக்கூடிய ஒரு இடத்துல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சிபிஎம், காங்கிரஸ், மற்ற எல்லா கட்சிகளும் கூட இருக்காங்க அப்படின்னும் போது 234 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த தைரியம் என்பது வருகிறது. மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை விட பெரிய பிரச்சனை பாஜக உள்ள வந்துடும், மோடி ஃபேக்டர், பிஜேபி அப்படின்றது. இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு இந்த பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கான அந்த காம்பினேஷன் அப்படின்றது ஏற்கனவே அது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே மக்கள் அதை பார்த்துருக்காங்க. மக்களுக்கு அது அந்த அலையன்ஸ் மீது ஒரு நம்பிக்கை அப்படின்றது வரல. இல்ல, ஆனா ஒரு 10 வருஷ ஆட்சிக்கு பிறகு 75 நம்பருங்கிறது அதிமுகவுக்கு தானே, அதிமுக பாஜக கூட்டணி தானே, அதிமுகவுக்கு அது நீங்க அதிமுகவுடைய பலம் தான் அது. பாஜகவுடைய ரோல் வந்து அவங்களுக்கு நெகட்டிவா தான் போச்சு. பாஜக இல்லைன்னா இன்னும் கூடுதலாக கூட வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கு. பாஜக அப்படின்றது ஏடிஎம்கேக்கு ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் தான். அதனாலதான் அவங்க கூட்டணி விட்டு வெளியே வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. இப்ப இந்த கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய இந்த சூழலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கன் பாயிண்ட்ல கூப்பிட்டு வந்து அவங்க வந்து ஐடிசிக்கு வந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அந்த கூட்டணிக்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்படுகிறது. இன்னொன்னு, நீங்க எந்த காலகட்டத்துல பாஜக தேசிய அளவுல நாங்கள் மோடி தலைமையில் இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம், மாநில அளவுல இவர்தான் முதலமைச்சர் அப்படின்னு எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க?
அப்ப பாஜக தான் நீங்க இறங்கி வந்திருக்கிறது. இல்ல நீங்க தான் கன் பாயிண்ட்ங்கறீங்க, பாஜக இறங்கி வந்ததுன்னு சொல்றீங்க. வேற வழி, அவங்களுக்கு இந்த கூட்டணி தேவை அப்படின்ற இடத்துல தான் பாஜக உள்ள வந்திருக்காங்க. வேற வழியே இல்ல, ஏடிஎம்கே பிடிச்சி போடணும் அப்படின்றதுனால தான் ஏடிஎம்கேயோட அந்த கூட்டணி அப்படின்றது இருக்கு. இந்த கூட்டணி ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு தான் சொல்றேன். அதனாலதான் வந்து இன்னைக்கு திமுக பெரிய அளவுக்கு தைரியமா இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு 6 மாசத்துலயோ அல்லது ஒரு ஓராண்டு காலத்திலயோ அதிமுக பெரிய அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை திமுகவுக்கு எதிராக உருவாக்க முடியுமா, அதை எந்த அளவுக்கு அவங்களுக்கு அது கை கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அதை எப்படி கொண்டு வந்து நிறுத்துறாங்க அப்படின்றது. நீங்க பாமகவை பத்தி கேட்டீங்க. பாமகவுல இன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய பிரச்சனை ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடக்கின்ற ஒரு பிரச்சனையாக தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அரசியல் ரீதியாக பல்வேறு விஷயங்கள் சொன்னாலும் டிஸ்பியூட் வந்து ரொம்ப பர்சனல். அது ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்பியூட். இந்த டிஸ்பியூட்டை ஜி.கே. மணி அவர்களோ அல்லது பாலு அவர்களோ அல்லது பாமகவில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் யாருமே வந்து ஒரு குழுவாக கூட போய் தீர்க்க முடியாது. அது அந்த குடும்பத்துக்குள்ளதான் தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்துல நான் கட்சி என்னிடம் இருக்கிறது, கட்சியை நான் கைப்பற்றி விட்டேன் அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் ஒரு விக்டரியை கூட கிளைம் பண்ண முடியாத ஒரு சூழல்ல அவர் இருக்கிறார். ஏன்னா ராமதாஸ் என்பவர் அந்த கட்சிக்கு மட்டும் இல்ல, அந்த ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்துக்கே அவர் ஒரு சென்ட்ரல் ஃபிகர். அவர் ஒரு அடையாளமாக இருக்கிறார். நீங்க அவரை வந்து புறந்தள்ளிட்டு, நீங்க அவரை வந்து ஓரங்கட்டி விட்டு பாமகவை நாங்கள் வந்து தேர்தல் இந்த 2024 தேர்தல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு மிஷனரியா மாத்துறோம் அப்படின்னா கூட அது ஒரு பெரிய செட்பேக்காக தான் பாமகவுக்கு அமையும். அந்த அடிப்படையில் அவங்க உள்ள அதிமுக கூட்டணியில வந்தா அதுவும் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வாக்குகள் எஸ்பிஎல் சொன்னாரு, வேற யார் கையிலாச்சும் போயிட போகுது, வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் மாறி அந்த கம்யூனிட்டி போயிட போகுது அப்படின்னாங்க. இன்னைக்கு அந்த கம்யூனிட்டிக்கான ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறேன். குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து விஜயகாந்த் பக்கம் ஒரு சில பேர் போனாங்க. இன்னைக்கு விஜய் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற போது படித்திருக்கக்கூடிய அரசியல் புரிந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த பக்கம் போவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அப்ப இன்னும் வந்து உங்களுக்கு ஏடிஎம்கே ஆப்போசிஷன் அப்படின்ற அந்த கூட்டணி அப்படின்றதே வந்து ஒரு முழுமையா ஃபார்ம் ஆகலன்னு நினைக்கிறீங்களா? ஃபுல்ஃபில் ஆகல. அவங்க இன்னும் வந்து முழுமை பெறவில்லை. இன்னும் அவங்க எந்த அஜெண்டாவை வச்சு திமுகவை எதிர்க்க போகிறார்கள், என்ன விஷயங்களை வச்சு திமுகவை வந்து அவங்க டார்கெட் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்நேரம் வந்து அதெல்லாம் வந்து பப்ளிக் மத்தியில ஒரு பேச்சு பொருளாக இருக்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் அவர்கள் செய்யவில்லை அப்படின்னும் போது திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபுட்டிங் அப்படின்றது இருக்கு. ஆனால் இது இப்படியே நீடிக்குமா மாறுமா அப்படின்றது விஜய் உள்ள வர ஃபேக்டர் எப்படி பாக்குறேன்னா, விஜய் தனியாவும் பேசுவோம். ஆமா, விஜய் இந்த எலெக்ஷனை வந்து அன்பிரடிக்டபிளா மாற்ற போகிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். உங்களுக்கு பல இடங்கள்ல பல தொகுதிகள்ல இழுபறி டிசைடிங் ஃபேக்டராகவும் விஜய் இருக்க போகிறார் அப்படின்னு அதிமுக திமுக ஊழல் செய்திருக்கிறது. ஆனா மூணாவது ஒருத்தர் வருவாரு, அவர் ஊழலே செய்ய மாட்டார், அவர் ஒப்பற்ற பிதாமகர். பரஸ்பர கைகோத்துக்கிறீங்கன்னு அவர் சொல்றாரு தெரியுமா, பிஜேபி திமுகவையும். ஏன் நீங்க அண்ணா திமுக பிஜேபி பத்தி ஏன் அவர் பேச மாட்டாரு? அவர் வந்து பேச ஆரம்பிச்சார் அப்படின்னா அதற்கு பிறகு மாற்றங்கள் ஏதாவது இருக்கலாம். ஆனா அவர் பேச பேச இன்னும் எக்ஸ்போஸ் ஆயிடுவாரோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்ல நீங்க அவ்வளோ எளிதா விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றத நான் வந்து